ஸோ மெஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ இதுல நம்ம வந்துட்டு ஒரு 4 சாப்டர்ஸா பார்க்க போறோம். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இது சிம்பிளான யூனிட் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மெஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது, ஈஸியாவே படிச்சிடலாம். நீங்க படிக்கும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கொஷின்ஸை புரிஞ்சுட்டு அட்டன் பண்ணணும். கொஷின்ஸ்ல தான் அங்கங்க ட்விஸ்ட் இருக்கும். ரைட். ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஒன்றும் ரொம்ப கான்செப்ட்ஸும் இருக்காது, ரொம்ப ஃபார்முலாஸும் இருக்காது. ரிலேட் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். எங்க உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும்னு எக்ஸாம்ல கொஷின்ஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். சின்ன சின்னதா ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. கேர்ஃபுல்லா, ரொம்ப கேர்ஃபுல்லா கொஷின்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணணும். கொஷின் அப்படியே ரொம்ப அப்படியே காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அது நாமளே பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரிய வந்துடும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் நிறைய வந்து 1 மார்க் இருக்கு இதுலதான். கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பெரிய 1 மார்க் அப்படின்னு இருக்கு, அது என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்றத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோ லோட்ல எப்படி பிஹேவ் பண்ணும் டிரான்ஸ்ஃபார்மர், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர், நோ லோட் ரெண்டும் அப்படி சேர்ந்து வந்திருக்கணும். ரியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் இம்பார்ட்டன்ட் தான். அதுல டிரான்ஸ்ஃபார்மர் லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, டெஸ்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு கண்டென்ட் பேஜை பார்த்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்றத ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இது அப்படியே சீக்வன்ஸா பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரணும் நீங்க படிச்சது. டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா என்ன, அது எதுக்காக போடுறோம், என்னென்ன லாசஸ் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் கோர் லாஸ், அயர்ன் லாஸ் மட்டும் தான் இருக்கும். மெக்கானிக்கல் லாசஸ் இருக்காது, பிகாஸ் மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்டிங், ஓசி டெஸ்ட், எஸ்சி டெஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா, அதுல என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். 1 மார்க். ஈக்குவலன்ட் சர்க்யூட், பெர் யூனிட் சிஸ்டம், எஃபிஷியன்சி, வோல்டேஜ் ரெகுலேஷன், அகைன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுல நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், parallel ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸ். இதுல நிறைய மற்ற சப்ஜெக்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டென்ட் பேஜ் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிசி மெஷின்ஸ் தான் செகண்ட்ல பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன், டிசி ஜென்ரேட்டர், மோட்டார், காமன் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே அது வந்து இஎம்எஃப் அண்ட் டார்க் ஈக்குவேஷன். ஸோ இஎம்எஃப்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம ஜென்ரேட்டரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டார்க்னு எங்க வருதோ அங்கெல்லாம் மோட்டரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அர்த்தம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன், ஸோ டிசி மெஷின்லயும் சிங்க்ரனஸ் மோட்டர்லயும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இருக்கும். காம்பன்சேட்டிங், வைண்டிங், காம்படேஷன் இதெல்லாம் இதுலயே வந்துடும், ஆர்மேச்சர் ரியாக்ஷன்லயே வந்துடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். டிசி மெஷின்ல பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். Commutation, methods of excitation, again self excitation, separate excitation இருக்கு இல்லையா, அது இங்க வந்துடும். ஸோ இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஷண்ட் எக்ஸைட்டேஷன், சீரீஸ் எக்ஸைட்டேஷன், காம்பவுண்டு, அது எல்லாத்துலயும் இங்க ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தீஸ் ஜெனரேட்டர்ஸ். எப்பவுமே ஜெனரேட்டர்ஸ் பார்க்கும்போது ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும், அப்புறம் எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொன்னா எப்பவுமே லோடு இல்லாம பாக்குறது ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். அதாவது லோட் சைடு க்ளோஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது லோட் பண்ண பிறகு என்ன வருதோ, என்ன லோட்ல கரண்ட் இருக்கோ அதை பாக்குறது எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ டிசி ஜெனரேட்டர்ஸ்ல அதான் சேர்க்கிறோம். அதே மாதிரி டிசி மோட்டர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டர்ஸ். எங்கெல்லாம் மோட்டர் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் நமக்கு டார்க், ஸ்பீடு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா வந்துடும். எங்கெல்லாம் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பா வந்துடும். அண்ட் ஐ கேன் பி அ நோ லோட் வோல்டேஜ், லோடு இல்லாத கரண்ட், நோ லோட் கரண்டா இருக்கலாம், இல்ல லோடு இருக்கும்போது இருக்க கரண்ட் ஐஎல்லாம் இருக்கலாம். அண்ட் மோட்டர் அப்படின்னு சொல்லும் போது அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பா டார்க்கும் ஸ்பீடும் எப்படி இருக்குதுன்னு ஸ்டடி பண்ண போறோம். சரியா? ஜென்ரலா இதுதான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆஃப் டிசி மோட்டர்ஸ். ஸோ மறுபடியும் எங்கெல்லாம் மோட்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டார்டிங் மெத்தட் இருக்கும், ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கும், பிரேக்கிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் மோட்டருக்கே தேவையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ். இதெல்லாம் நம்ம எப்பவுமே ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லாஸ்டா எஃபிஷியன்சி அண்ட் டெஸ்டிங்.
ஸோ எல்லா மிஷின்ஸ்க்குமே நம்ம எஃபிஷியன்சி அண்ட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் பார்க்க தான் போறோம். மோஸ்டா எஃபிஷியன்சி வந்து என்ன, அவுட்புட் பை இன்புட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு இதுல லாஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஜென்ரேட்டரா இருந்தா இன்புட்ல நம்ம அவுட்புட் பிளஸ் லாசஸ் அப்படின்னு எடுத்துப்போம். மோட்டரா இருந்தா அவுட்புட்ல இன்புட் மைனஸ் லாசஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா மோட்டருக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் அவுட்புட் தெரியாது, மெக்கானிக்கல் அவுட்புட் தான் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணுவோம்னா இன்புட் சைட்ல கொடுக்கறது நமக்கு தெரியும், V இன்டு I தெரியும், V இன்டு I மைனஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் சைட்ல பார்க்கலாம். அதெல்லாம் அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஆர் வேரியஸ் டெஸ்ட் கண்டக்டட் ஆன் த மிஷின்ஸ். டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும் இல்ல டிசி மிஷினா இருக்கட்டும், ஃபார் எனி மிஷின் கண்டிப்பா ஏதோ ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணுவோம். அந்த டெஸ்டிங் மெயினா எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா லோட் பண்ணாம கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எல்லா மிஷினுக்குமே இருக்கிறது தான். லோடிங் பண்ணி பண்ற டெஸ்ட்டும் இருக்கும், லோட் பண்ணாம பண்ற டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நோ லோட் டெஸ்ட் பத்தி தான் நம்ம படிப்போம். அண்ட் அந்த டெஸ்டிங் எதுக்காக அப்படின்னு சொன்னா லாசஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இருக்கும். அது எப்படின்றது ஒரு மிஷினுக்கும் பார்த்துடலாம். அப்புறம் இண்டக்ஷன் மிஷின்ஸ். ஸோ இதுல மெயினா வந்துட்டு 3 phase இண்டக்ஷன் மோட்டர் தான் பார்க்க போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரோட்டர் இங்கதான் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டர், அப்புறம் நம்மளோட இந்த சாலிட் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொட்டேட்டிங் ஃப்ளக்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இல்லை. ஈக்குவலன்ட் சர்க்யூட், ஸோ இது இம்பார்ட்டன்ட் போர்ஷன். பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதுல என்ன டார்க்கு, ஸ்லிப்பு, டார்க்கு, ஸ்பீடு, இதுதான் மெயின். அதை வச்சுதான் ஃபுல் மோட்டரே அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்று இருக்கு, ஏர் கேப் பவர், டார்க் டெவலப்ட், பவர் அவுட்புட். ஸோ பவர் ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, இதுல ப்ராப்ளம்ஸ் வருது. அகெயின் மோட்டர் அப்படின்னு வரும்போது ஸ்டார்டிங் ஆஃப் மோட்டர், ஸ்பீட் கண்ட்ரோல், பிரேக்கிங், இது மூணும் அப்படியே சேர்ந்தாப்புல வந்துடும். ஸோ வேரியஸ் டெஸ்ட் கண்டக்டட் ஆன் இண்டக்ஷன் மோட்டர் படிச்சிருப்பீங்க, பிளாக் ரோட்டர் டெஸ்ட் அதெல்லாம். அதுக்கப்புறம் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் ஜஸ்ட் ஒரு டாபிக்கா இங்க பார்ப்போம். இதுலயும் 1 மார்க் கேட்கறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரிக்ஸ் அண்ட் பிட்ஸ் மாதிரி இருக்கிற டாபிக்லாம் இங்க போட்டிருக்கேன். காகிங், கிராலிங், டிபார், டபுள் கேஜ், இந்த மாதிரி இதுலலாம் 1 மார்க் ப்ரீவியஸா கேட்டு இருக்காங்கன்றதுனால அந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். மோஸ்டா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஸ்கிப் பண்ணிடுவோம். செமஸ்டருக்கு படிக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டார்டிங் மெத்தட்ஸ், ஸ்பீட் கண்ட்ரோல், இதை மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டு இருக்கோம். சிங்க்ரனஸ் மிஷின்ஸ். ஸோ இதுல ஆல்டர்னேட்டர்ஸும் சிங்க்ரனஸ் மோட்டர்ஸும் பார்க்கணும். டைப்ஸ், ஜெனரல் டைப்ஸ், இதுலயே இதுல 1 மார்க் கேட்கறாங்க. ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பவர் ஃபேக்டர், இதுல நான் இங்க எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு வாட்டியாவது 1 மார்க் அப்படி கேட்டிருக்கிறாங்க. அந்த டாபிக்ஸ்லாம் மட்டும்தான் மெயினா எடுத்திருக்கேன். இஎம்எஃப் மெத்தட், எம்எம்எஃப் மெத்தட், ஜீரோ பவர் ஃபேக்டர் மெத்தட், ஏசி மெத்தட், வி கர்வ் மோட்டர்ல, சிங்க்ரனஸ் மோட்டர்ல வி கர்வ், இன்வெர்டட் வி கர்வ், சிங்க்ரனைசிங் டு இன்ஃபினைட் பஸ் பார், எல்லாமே 1 மார்க் தான் இது. ஆனா இவ்வளவுதான். இதுல டீப்பா போய் சர்க்கிள் டயக்ராம்ஸ் அதெல்லாம் வந்து படிக்க தேவையில்ல, ரொம்ப அனாலிட்டிக்கல் பார்ட்டா இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுல கூட இண்டக்ஷன் மிஷின்லயோ இல்ல டிரான்ஸ்ஃபார்மர்லயோ கூட சர்க்கிள் டயக்ராம்ஸ் எல்லாம் படிக்க வேணாம். வேணும்னா நீங்க ரொம்ப டீப்பா டீட்டெயிலா படிக்கணும்னா படிச்சுக்கோங்க.